ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, உடல் உறவில் ஈடுபடும் பொழுது கொட்டைப்பாக்கை வாயில் வைத்து கொண்டு சுவைத்து கொண்டு ஈடுபடலாமா அண்ணா? அப்படி கொட்டைப்பாக்கை வாயில் வைத்து கொண்டு சுவைத்து கொண்டு ஈடுபட்டால் விந்து சீக்கிரம் வராது என்று சொல்கிறார்களே அண்ணா, அந்த மாதிரி நான் ஈடுபடலாமா அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, கொட்டைப்பாக்கை வாயில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு தாம்பத்தியம் பண்ணலாமா, இதுதான் கேள்வி. ஸோ கொட்டைப்பாக்கை வாயில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு தாம்பத்தியம் பண்ணால் விந்து சீக்கிரம் வருமா வராதா, இது கேள்வி. ஆக்சுவலாக கொட்டைப்பாக்குக்கு ஒரு குணம் உண்டு, அதாவது நிறுத்தி வைக்கக்கூடிய தன்மை கொட்டைப்பாக்குக்கு உண்டு. கொட்டைப்பாக்கை நீங்கள் தனியாக வெத்தலை இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள், அது என்ன பண்ணும் அப்படின்னா நாவறட்சியை உண்டு பண்ணும். அதாவது எச்சில் ஊறாத நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை கொட்டைப்பாக்குக்கு உண்டு. சித்த மருந்துகளில் ஆயுர்வேத மருந்துகளில் கொட்டைப்பாக்கு மருந்தாகவும் மாற்றப்படும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா கொட்டைப்பாக்குக்கு விந்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதை வாயில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ சாதாரணமாக கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கொட்டைப்பாக்கை ஒரு தரமான வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கொட்டைப்பாக்கை சொருகி வச்சிடணும், நல்லா அழுத்தி வச்சிடணும். அதை காலையில் வச்சிடணும். இரவில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வாழைத்தண்டு எந்த அளவுக்கு கொட்டைப்பாக்கு பதிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு வாழைத்தண்டை அறுத்து அதை நல்லா விழுதாக அரைச்சி சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து செக்ஸில் ஈடுபடணும். ஸோ விந்து முந்தக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு நிறைய இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவான், டாக்டர் கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு அந்த 30 செகண்டு தான் டாக்டர், அப்படியே சொடக்கு போடுறதுக்குள்ளே வந்துடும், 10 என்றதுக்குள்ளே வந்துடும் டாக்டர், 10 என்றதுக்குள்ளே சொத்துன்னு பள்ளி மாதிரி விழுந்துடும் டாக்டர், அப்படிலாம் சொல்கிற நிறைய பேர் இருக்கான். ஸோ அப்போ அந்த விந்து முந்தக்கூடிய தன்மையை, விந்து நீர்த்து போகக்கூடிய தன்மையை சரிப்படுத்தக்கூடிய தன்மை பாக்குக்கு உண்டு. சில மருந்துகள்லாம் சித்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகளில் கொட்டைப்பாக்கு, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு, ஓமம், மருதம்பட்டை, இலவம்பட்டை, கருவேலம்பட்டை இதெல்லாம் சேர்த்து சில மருந்துகளே செய்கிறது உண்டு. சில நேரங்களில் ஒரு நல்ல பற்பொடிக்கு பல்லு ஈரில் ரத்தம் வருது அப்படின்னா கூட அந்த ரத்தத்தை நிறுத்தக்கூடிய தன்மை கூட கொட்டைப்பாக்குக்கு உண்டு. ஆலம்பட்டை, அரசம்பட்டை, மருதம்பட்டை, வேப்பம்பட்டை, கருவேலம்பட்டையோட கொட்டைப்பாக்கையும் சேர்த்து ஒரு பல்பொடி செய்து அதை பயன்படுத்தியாச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட பல்வலி பல்கூச்சம் இருந்தால் கூட அதை சரி பண்ணும். நரம்புகளை இருக்கக்கூடிய தன்மை இந்த பாக்குக்கு உண்டு, கொட்டைப்பாக்குக்கு. ஸோ அப்போ அந்த கொட்டைப்பாக்கை என்ன பண்ணுவாங்கன்னா சீவல் மாதிரி பயன்படுத்துறதுலாம் உண்டு. ஸோ அந்த காலத்தில் வெற்றிலை போடக்கூடிய பழக்கம் என்பது ஆண்களுக்கு இருந்தது, பெண்களுக்கு இருந்தது. அவங்க பாக்கு தவறாமல் பயன்படுத்தி வந்தாங்க. இந்த காலத்துலலாம் பாக்கு போடக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலத்து இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பான் பராக்கு, சில போதையை அதிகப்படுத்தக்கூடிய பாக்குகளை போட்டு, ஹான்ஸ் போன்ற பாக்குகளை போட்டு இருக்கிற விந்தணுக்கள் எல்லாம் சாகடிக்கக்கூடிய கூட்டமாக தான் நாம் இருக்கிறோம். ஸோ இயற்கையாக வரக்கூடிய சீவல் அதெல்லாம் இன்றைக்கு யாருமே இளைஞர்கள் பயன்படுத்துறது இல்லை. நாம் அதை பரிந்துரையும் செய்யலை. மருந்து மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும்னா இன்றைக்கும் கிராமங்களில் பயன்படுத்துகிற மாதிரி வாழைத்தண்டில் செருகி அந்த மாதிரி உள்ள பாக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 1 வாரம் 10 நாள், இல்லை உங்களோட அளவு அறிந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து அளவறிஞ்சு அதை பயன்படுத்தணும். ஸோ நீர் சத்து ஏற்கனவே சுண்டி போயிருக்கு, அந்த நேரத்தில் பாக்கை அதிகப்படுத்தினீங்கன்னா பாக்குக்கு பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கும். ஆக வாயில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு தாம்பத்தியம் பண்ணுறப்ப தண்ணி தாகம் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், தொண்டை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் வாயில் பாக்க ஒதுக்க வேண்டாம். சாதாரணமாகவே நீங்கள் இந்த மாதிரி வாழைத்தண்டில் வச்சு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். இல்லை சில மருத்துவ வாகனங்களில் மருத்துவ நூல்களில் பாக்கை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு சில ஃபார்முலேஷன் உண்டு. அதெல்லாம் கவனிப்பாக உன்னிப்பாக பார்த்து அதன் அடிப்படையில் வேணால் நீங்கள் பயன்படுத்தலாமே ஒழிய வாயில் ஒதுக்கி வச்சு அதன் அடிப்படையில் செக்ஸ் பண்ணலாம் என்பது மறுக்கக்கூடிய ஒரு முறையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். மருந்துகள் அடிப்படையில் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதே இன்றைய பாலியல் மந்திரம் உங்களுக்கு தரக்கூடிய கருத்து. நன்றி.